Hi friends, இது Human Values and Ethicsல Unit 5ல last topic. So roles and responsibilities of scientists in the modern society. So இதுக்கு வந்து ஒரு டெக்ஸ்ட் புக்ல நோட்ஸ் இல்லாம இருந்துச்சு. நான் 2 டெக்ஸ்ட் புக் போட்டிருப்பேன் டெலிகிராம்லயுமே, அதில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இது பேசிக்கா நமக்கு ரோல்ஸ் என்னெல்லாம் இருக்கும், ஒரு சயின்டிஸ்டோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ரெண்டுமே ஒரு சொசைட்டிக்கு தேவைதான் இல்லையா. ஸோ குவாலிட்டி ஆஃப் லைஃபை இம்ப்ரூவ் பண்றதுக்கு சயின்டிஸ்ட் நிறைய இன்வென்ஷன்ஸ் பண்ணி நம்மளோட குவாலிட்டி ஆஃப் லைஃபை வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டே தான் இருக்காங்க. ஒரு இன்வென்ஷனுமே நம்ம குவாலிட்டி ஆஃப் லைஃப் வந்து த்ரூ இனோவேஷன்ஸ் அண்ட் சஸ்டைனபிலிட்டி நமக்கு வந்து ஒரு பெட்டர்மெண்ட் ஆஃப் லைஃப் வந்து நடந்துட்டு தான் இருக்கு. ஸோ அப்படி அந்த சயின்டிஸ்டோட ரோல்ஸ் என்னெல்லாம், அவங்க என்னெல்லாம் எப்படிலாம் ஆக்ட் ஆகுறாங்க, அண்ட் அவங்களுக்குன்னு சர்டன் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும் இல்லையா. ஸோ நம்ம ஒரு ஸ்டூடெண்டா என்னெல்லாம் இருக்கும், ஒரு ஃபேக்கல்ட்டியா என்னெல்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்க மாதிரி சர்டன் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஃபார் சயின்டிஸ்ட் இருக்கும். ஸோ ரோல்ஸ்ல ஒரு 10 டாபிக்ஸ், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ல ஒரு 10 டாபிக்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு பேஜ்ல ஒரு 5 டாபிக்ஸ் வச்சு கவர் பண்ணிட்டோம்னாலே ஒரு 4 பேஜஸ் அசால்ட்டா எழுதிடலாம். ஸோ ஹெட்டிங்ஸ் மட்டும் நான் கொடுத்துட்டு அதில் என்ன கதை எழுதணும் அப்படின்றத சொல்றேன். ஸோ நீங்க அதை வச்சு பாயிண்ட்ஸ் எழுதிக்கோங்க. ஸோ பாயிண்ட்ஸ் எழுத தெரியாதவங்க எய்தர் த்ரூ ChatGPT ஆர் த்ரூ டெக்ஸ்ட் புக்ஸ் யூஸ் பண்ணி நோட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. நோட்ஸ் வேணும்னா டெலிகிராம்ல ஜாயின் பண்ணிட்டு அதுல ஃபைல் செக்ஷன்ல இருக்கான்னு பாருங்க. இன்கேஸ் இல்லைன்னா ஜஸ்ட் அதில் கமெண்ட் பண்ணுங்க, நான் உடனே அதுலேயே மெசேஜ் பண்ணா போதும், நான் அந்த டெக்ஸ்ட் புக் வந்து போஸ்ட் பண்ணிடுறேன். இந்த சப்ஜெக்ட்டும் இல்லை, வேற ஏதாவது சப்ஜெக்ட்ஸ் உங்களுக்கு நோட்ஸ் வேணும்னாலுமே அதில் நீங்க மெசேஜ் பண்ணலாம். ஸோ வேற ஏதாவது டாபிக்ஸ் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க, அதையுமே எவ்வளவு சீக்கிரம் போஸ்ட் பண்ண முடியுமோ போஸ்ட் பண்றேன். நிறைய சப்ஜெக்ட்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அவைலபிளா இருக்கும். அண்ட் மோர் ஓவர் சம் சப்ஜெக்ட்ஸுக்கு பிளேலிஸ்டாவுமே கண்டென்ட் வீடியோஸ் இருக்கும், அதையுமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இதுல வந்து ஃபர்ஸ்ட் ரோல்ஸ் பார்ப்போம். ஸோ ரோல்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டாபிக் நாலேஜ் கிரியேஷன். ஸோ நாலேஜ் கிரியேஷன்ல ஆக்சுவலா எப்படின்னா நமக்கு வந்து சர்டன் ஒரு கேஸ் ஸ்டடி அவங்க பண்றாங்க, இல்ல ஒரு இன்வென்ஷன் கொண்டு வராங்கன்னா ரிசர்ச் ஒர்க் யூஸ் பண்ணி அவங்க அந்த ஒரு இன்வென்ஷனை வந்து என்ன பண்றாங்கன்னா எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே போறாங்க இல்லையா. ஸோ நார்மலா ஒரு சர்டன் நம்ம நார்மலா ஒரு டிரான்ஸ்போர்டேஷன்லயே சர்டன் பைக் தென் ஆட்டோமொபைல்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆயிட்டே போகுது. வெஹிக்கிள் 2 வீல்ல இருந்து 3 வீல், தென் அதுக்கப்புறம் அதுலேயே வந்து இன்ஜின் சிஸ்டம் மாடிஃபிகேஷன்ஸ், அப்படி ஒரு நார்மலா ஒரு ஏதாவது ஒரு இன்வென்ஷன் எடுக்கிறோம்னா அது நெக்ஸ்ட் ஸ்கேலுக்கு போகும்போது அவங்களோட ரிசர்ச் ஒர்க் வச்சு என்ன ஆகும்னா அவங்களோட நாலேஜ் பாத்வே வந்து அவங்க கிரியேட் பண்ணிட்டே தானே இருக்காங்க. ஸோ அதுவுமே ஒரு ரோல், நாலேஜ் கிரியேஷன். த நெக்ஸ்ட் டெக்னாலஜி டெவலப்மெண்ட். டெக்னாலஜி டெவலப்மெண்ட்ல பேசிக்கா நமக்கு வந்து இந்த ரோல்ஸ் ஆஃப் சயின்டிஸ்ட் இன் சொசைட்டி அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் போட்டிருப்போம். அந்த கான்செப்ட்ல நீங்க படிக்கக்கூடியது எல்லாத்தையுமே டெக்னாலஜி டெவலப்மெண்ட்ல போட்டுக்கலாம். இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சர் சிஸ்டம்ல எப்படி இருந்தாங்க அது எல்லாத்தையுமே அதில் எழுதிடலாம். தென் ப்ராப்ளம் சால்விங். ப்ராப்ளம் சால்விங்ல பேசிக்கா குளோபல் சொல்யூஷன்ஸும் இருக்கும், லோக்கல் சொல்யூஷன்ஸும் இருக்கும். ஸோ ஒரு இன்வென்ஷன் வரும்போதுமே கண்டிப்பா ஒரு சர்டன் லிமிடேஷன்ஸ் இருந்திருக்கும் இல்லையா. ஸோ ஏதாவது ஒன்று தேவைப்பட்டிருக்கும். ஸோ அந்த லிமிடேஷன்ஸ் அண்ட் ரிக்வயர்மெண்ட்ஸ் அனலைஸ் பண்ணி தான் அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணி ஒரு குளோபல் என்ன சொல்யூஷன்ஸ் அதுக்கு கொடுக்கணுமோ அதை கொண்டு வருவாங்க. ஸோ ஓகேவா. ஸோ அதுதான் ப்ராப்ளம் சால்விங். தென் எக்கனாமிக் கான்ட்ரிபியூஷன். ஸோ எக்கனாமிக் கான்ட்ரிபியூஷன்ஸ் இப்போ வந்து ஒரு சயின்டிஸ்ட் ஸோ இண்டஸ்ட்ரியில சம்திங் ஒன்று நியூவா கண்டுபிடிக்கிறாங்க, இல்ல இண்டஸ்ட்ரி க்ரோத் எல்லாமே நடக்குது, சயின்டிபிக் இன்வென்ஷன்ஸ் ஏதாவது ஒன்று நடக்குதுன்னா சர்டன் எந்த ரீஜன்ல அது வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. ஸோ அதுக்குன்னு ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கும். அண்ட் மோர் ஓவர் எக்கனாமிக் வேஸுமே நமக்கு வந்து என்னன்னா growth வந்து கண்டிப்பா டெவலப் ஆயிட்டே போகும். தென் பாலிசி இன்ஃபுளுன்ஸ். ஸோ சயின்டிஸ்ட் அவங்களோட ரோல் இது லைக் சர்டன் கேஸ் ஸ்டடி எல்லாம் பண்றாங்க இல்ல ரிசர்ச் ஒர்க் பண்றாங்கன்னா இந்த கான்ஸ்டிடியூஷன் ஆர் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்ல இந்த ரெகுலேஷன்ல இந்த டிமெரிட் இருக்கு, இதனால இது விளைவிக்கலாம், சோ இந்த ரெகுலேஷன்ஸை இப்படி மாத்தலாம் அப்படின்றது சர்டன் கேஸ் ஸ்டடிஸ் எல்லாம் நடத்துறதுனால உங்களுக்கு ரெகுலேஷன்ஸ்ல வந்து இந்த மாதிரி பாலிசிஸ் இந்த மாதிரி இருந்தா இன்னும் பெனிஃபிஷியலா இருக்கும் அப்படின்ற மாதிரி பாலிசி இன்ஃபுளுன்ஸ் பண்ற ரோல்ஸுமே சயின்டிஸ்டுக்கு இருக்கு. தென் இன்டர் டிசிப்ளினரி கொலாபரேஷன்ஸ். ஸோ சயின்டிஸ்ட் கண்டிப்பா அவங்களோட டொமைன் மட்டும் இல்லை இல்லையா. ஸோ சயின்டிபிக் கம்யூனிட்டியில நிறைய டிஃப்ரெண்ட் டொமைன்ஸ்ல இருக்கக்கூடிய சயின்டிஸ்டோட மைண்ட் செட்ஸ் அவங்க கோ த்ரூ பண்ணுவாங்க. ஸோ இன்டர் டிசிப்ளினரி கொலாபரேஷன்ஸ். ஸோ தட் நியூ ரிசர்ச்சர்ஸ் ஒர்க்ஸ் நடந்துட்டே இருக்கும். ஸோ அவங்க வந்து ஒரு இன்டர் டிசிப்ளினரி கொலாபரேட்டடா சயின்டிபிக் கம்யூனிட்டியில இருப்பாங்க, அதுவுமே ஒரு ரோல் தான். தென் சயின்டிபிக் எக்ஸ்ப்ளோரேஷன். ஸோ சயின்டிபிக் எக்ஸ்ப்ளோரேஷன், ஸ்பேஸ், ஓஷன்ஸ் இதெல்லாமே பத்தி நீங்க எழுதலாம். ஸோ ஒரு எக்ஸ்ப்ளோர் லைக் சயின்டிஸ்டோட மெயின் திங்கே டு எக்ஸ்ப்ளோர் சம்திங் நியூ அண்ட் டு ஃபைண்ட் ஆர் இனோவேட் சம்திங் நியூ. அப்போ அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய விதவுமே ஆல்ரெடி நடக்காத ஒரு ஏரியா ஆர்எல்ஸ் சம்திங் புதுசா. நம்ம இப்போ ஸ்பேஸ்லயே நிறைய நம்ம இந்தியாவும் சரி அதர் கண்ட்ரிஸுமே சரி நிறைய நம்ம லான்ச் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு எக்ஸ்ப்ளோரேஷன்ஸுமே சயின்டிபிக் ஈவெண்ட்ஸ்னால வரக்கூடிய ஒரு ரிசல்ட் அண்ட் ஆர் அவுட்கம் தான். அதுலயுமே சயின்டிபிக் எக்ஸ்ப்ளோரேஷன்ஸ் பண்ணக்கூடியதுமே சயின்டிஸ்ட் தான். தென் சஸ்டைனபிலிட்டி அட்வொகசி. சஸ்டைனபிலிட்டினா சம்திங்
present and making it to available for the future. Sustainableனா எப்பவுமே கிடைச்சிட்டு இருக்க மாதிரி, ஓகேவா? ஸோ இப்பவுமே கிடைக்கும், ஃபியூச்சர்லயுமே நமக்கு அது கிடைக்கிற மாதிரி. ஸோ சயின்டிஃபிக் சஸ்டைனபிலிட்டி அட்வொகசி, ஸோ அப்படி ஒரு சொல்யூஷன்ஸ் கொடுக்கக்கூடியது தான் சயின்டிஸ்டோட மெயின் ஆப்ஜெக்டிவ். தென் அட்வான்சிங் ஹெல்த் கேர். அட்வான்சிங் ஹெல்த் கேர்ஸ்லயுமே நம்ம வந்து டெக்னாலஜி டெவலப்மெண்ட்ல பார்த்திருப்போம். லைக் ரோல் ஆஃப் சயின்டிஸ்ட் இன் மாடர்ன் சொசைட்டி அது பார்த்திருப்போம். அதுல வந்து நமக்கு அதாவது பெட்டர்மெண்ட் ஆஃப் சொசைட்டில அதுல வந்து நமக்கு வேக்சின்ஸ், தென் ஆன்டிபயோட்டிக்ஸ், அப்புறம் இமேஜிங் சிஸ்டம்ஸ் இது எல்லாத்தையுமே பார்த்திருப்போம். அந்த கொஸ்டின்ல இருக்கக்கூடியதுமே நீங்க இங்க நிறைய எழுதிடலாம், ஓகேவா? ஸோ இதெல்லாம் ரோல்ஸ், அவங்க எப்படி எல்லாம் ஆக்ட் ஆகுறாங்க அப்படின்ற மாதிரி. தென் இந்த ஆக்டிங் ஆர் இந்த கிரைசிஸுக்கு அவங்களுக்கு சர்டன் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும் இல்லையா? ஸோ சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும், அதெல்லாம் தான் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ல இருக்கும். ஸோ அவங்க கண்டிப்பா ஒரு சயின்டிபிக் ரிசர்ச் கொண்டு வராங்கன்னா அது வந்து எத்திக்கலியா இருக்கணும். ஸோ சோஷியல் டிஸ்கிரிமினேட்டடா இருக்கக்கூடாது, ஸோ அது வந்து ஜெண்டர் பயஸ்டா இருக்கக்கூடாது, அண்ட் மோர் ஓவர் அதுல கரெக்டா எல்லா வேல்யூஸுமே ஈக்குவாலிட்டி, ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், லைக் அந்த மாதிரி நிறைய எத்திக்கல் வேல்யூஸ் எல்லாமே அதில் ஃபாலோ பண்ணிருக்கக்கூடிய ஒரு ரிசர்ச் ஒர்க்கா இருக்கணும். அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. தென் செகண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கௌண்டபிலிட்டி. அக்கௌண்டபிலிட்டினா இப்போ ஒரு ரிசர்ச் ஒர்க் கொண்டு வந்துட்டாங்க, அதனால வரக்கூடிய இம்பாக்ட் ஆர் டிமெரிட் ஆர் சர்டன் ரிசல்ட் அது எல்லாத்துக்குமே முழு பொறுப்பு வந்து அவங்க எடுத்துக்கணும். அதுதான் அக்கௌண்டபிலிட்டி. அதுவுமே அவங்களோட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. அதனால வரக்கூடிய இம்பாக்ட் என்னவா இருக்குமோ அதுக்கு ரீசனுமே அவங்க வந்து அக்கௌண்ட்ஸ் ஆக்கணும், ஓகே? ஸோ அக்கௌண்டபிலிட்டி. தென் பப்ளிக் என்கேஜ்மெண்ட். ஸோ பப்ளிக் என்கேஜ்மெண்ட்ல ஒரு இன்வென்ஷன்ஸ் அவங்க கொண்டு வராங்கன்னா அதை வந்து எல்லாருக்குமே புரியுற அளவுல எக்ஸ்பிளைன் பண்ணு இல்லையா? ஸோ எக்ஸ்பர்ட்ஸ் அண்ட் நான் எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க. காமன் பீப்புளுக்கு புரியுற மாதிரி, ஒரு பப்ளிக்கு அது புரியுற மாதிரி அவங்க கூட என்கேஜ் ஆகி அந்த இன்வென்ஷன்ஸை பத்தி கரெக்டான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, அவங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ஒரு இன்வென்ஷன் அவங்க கொண்டு வராங்கன்னா அந்த இன்வென்ஷன் கரெக்டா நார்மல் சொசைட்டல் பீப்புள்ஸுக்கு போய் சென்ட் ஆகுதா அப்படின்றது மாதிரி பப்ளிக் என்கேஜ்மெண்ட் இருக்கணும், அதுவுமே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. தென் மென்டர்ஷிப். ஸோ மென்டர்ஷிப்ல பேசிக்கா நமக்கு என்ன எழுதலாம்னா நெக்ஸ்ட் ஜெனரேஷன்ஸ். ஸோ சயின்டிஸ்ட் கண்டிப்பா அப்கமிங் ஜெனரேஷன்ஸுக்கு ஒரு இனோவேட்டிவ் சொல்யூஷன்ஸ் பில்ட் பண்றதுக்கு ஒரு துரும்பு சீட்டு மாதிரியே இருக்கும். ஸோ மென்டர்ஷிப்ஸ்லயுமே அவங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். தென் குளோபல் கோஆபரேஷன். குளோபல் கோஆபரேஷன் நம்ம இங்க ஆல்ரெடி பார்த்த மாதிரி பப்ளிக் இதுல வந்து ப்ராப்ளம் சால்விங்ல குளோபல் சேலஞ்சஸ் எல்லாம் சால்வ் பண்றாங்க இல்லையா? அதுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அவங்களுக்கு குளோபல் கோஆபரேஷன்ஸ் இருக்கணும். லைக் இன்டர் டிசிப்ளினரி டொமைன் அதுல எல்லாத்துலயுமே அவங்க இன்வைட்டட் ஆர் லிங்க்டா இருக்கிறதுனால ஸோ தட் அவங்களோட ரிசர்ச் ஒர்க் வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு மோர் ப்ரையாரிட்டிஸ் இருக்கு. ஸோ குளோபலா அவங்க வந்து கோஆபரேட்டட் அண்ட் கோஆர்டினேட்டடா இருக்கக்கூடியதுமே அவங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. ப்ரொமோட்டிங் ஈக்குவாலிட்டி இதெல்லாமே எத்திக்கல் வேல்யூஸ், அதை வச்சு எழுதிடலாம். தென் என்விரான்மெண்டல் ஸ்டீவர்ட்ஷிப். ஸோ என்விரான்மெண்டல் டேமேஜஸ் அண்ட் என்விரான்மெண்ட்டுக்கு அது வந்து ஒரு தீங்கு விளைவிக்கக்கூடியதா இருக்கக்கூடாது, அண்ட் அது வந்து என்விரான்மெண்டலுக்கு எக்கோ ஃப்ரெண்ட்லி. ஸோ என்விரான்மெண்டல் கேஸ் ஸ்டடிஸ் அண்ட் பொல்யூஷன் ஃப்ரீ இந்த மாதிரி ஒரு இன்வென்ஷன் வருதுன்னா அது என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லி ஆர் எக்கோ ஃப்ரெண்ட்லியா இருக்கிற மாதிரி இருக்கணும். அதெல்லாமே ஒரு சயின்டிஸ்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி. சம்திங் என்விரான்மெண்ட்டை டீக்ரேட் பண்ற மாதிரி இல்லாம ஃபேர் ட்ரீட்மெண்டா இருக்கணும். தட் எவிடன்ஸ் பேஸ்ட் அட்வொகசி. கண்டிப்பா சயின்ஸ் இஸ் பேஸ்ட் ஆன் எவிடன்ஸ். லைக் அப்போ சயின்டிபிக் ரிசர்ச் அவங்க பண்ணி வரக்கூடியதுமே எவிடன்ஸ் பேஸ்ட் அப்ரோச்சா தான் இருக்கணும். அவங்க கொடுக்கக்கூடிய ரிசல்ட் அண்ட் வேல்யூஸ் இதெல்லாமே அவங்களோட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. சும்மா எடுத்தோம் கவுத்தோன்ற ஒரு சயின்டிபிக் வேல்யூஸ் யாருனாலுமே கொடுக்க முடியாது, சயின்டிபிக் ரிசர்ச் ஒர்க்குமே பண்ண முடியாது. ஸோ அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு ஒர்க்குமே எவிடன்ஸ் பேஸ்ட் அப்ரோச்சஸ் தான் இருக்கணும். தென் கண்டினியூஸ் லேர்னிங். ஸோ அது அவங்களோட மெயின் ரெஸ்பான்சிபிலிட்டி. சயின்டிஸ்டா இருக்கணும், சம்திங் சயின்டிஸ்ட் ஆர் இனோவேட்டிவா இருக்கணும்னா அப்டேட்டடா இருக்கணும். மோர் ஓவர் கண்டினியூஸ் லேர்னிங்ல அவங்க இன்வால்வ்டா இருக்கணும். தென் பேலன்சிங் இனோவேஷன்ஸ் வித் காஷன். ஸோ ஒரு இன்வென்ஷன் ஒரு சயின்டிஸ்ட் கொண்டு வராங்கன்னா அது வந்து காஷன், அதாவது ரிஸ்க் ஃப்ரீயா இருக்கணும். அதனால வரக்கூடிய நம்ம இப்ப நார்மலா அன்ஃபேர் ட்ரீட்மெண்ட்ஸ்லேயே பார்த்தோம்னா ஒரு மெடிசன் ஒன்று புதுசா கொண்டு வராங்கன்னா அது ரிஸ்க் ஃபார் ஹியூமன் லைஃப் ஆர் சம்திங் லைஃபுக்கு அது ரிஸ்கா இருந்தாலுமே அதை மார்க்கெட்டிங் பண்றாங்க இல்லையா? ஸோ அதெல்லாமே அன்ஃபேர் ட்ரீட்மெண்ட். ஸோ அந்த மாதிரி அன்ஃபேர் ட்ரீட்மெண்ட் இல்லாம ஒரு இனோவேஷனை பேலன்ஸ் பண்ணும் போது வித் காஷன். ஸோ அதனால எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்லாத மாதிரி ஆர் ரிஸ்க் இருக்குன்னா அதை டிரான்ஸ்பரண்டா கொடுக்குற மாதிரி இருக்கணும். ஸோ இது எல்லாத்தையுமே கரெக்டா கொடுக்கக்கூடாது. இதெல்லாம் அந்த சயின்டிஸ்டோட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஸோ இந்த ஹெட்டிங்ஸ் மட்டும் எப்படியாவது மெமரைஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா உள்ள கண்டென்ட் எழுதிடலாம். ஸோ ஹெட்டிங்ஸ் மட்டும் முடிஞ்ச அளவுக்கு மெமரைஸ் பண்ண பாருங்க. ஸோ ஒரு ரோல்ஸ்ல ஒரு 10 ஹெட்டிங்ஸ், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ல ஒரு 10 ஹெட்டிங்ஸ் படிச்சிட்டீங்கன்னா இந்த கொஸ்டின் முடிஞ்சிடும், ஓகேவா? ஸோ இதோட நமக்கு 5th யூனிட் வந்து கவர் ஆயிடுச்சு. இனி வந்து 4th யூனிட் 3rd யூனிட் மூவ் ஆன் பண்ணிடலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு சீக்கிரம் போஸ்ட் பண்ண முடியுமோ போஸ்ட் பண்றேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.